நம்ம இப்போ இந்த முஸ்லீம் பர்சனல் லாக்கு கீழே டைவர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தலாக்கி தஃபீஸ் அப்படின்னு ஒரு வகையான டைவர்ஸ் இருக்குது. இந்த தலாக்கி தஃபீஸ் அப்படின்றது மனைவி கொடுக்கக்கூடிய ஒரு டைவர்ஸு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தலாக் அப்படின்ற வார்த்தை இருக்கும். பொதுவாக தலாக்குன்றது யார் கொடுப்பான்னா கணவன் தான் மனைவி கொடுப்பாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு எதிராக செய்யக்கூடிய விவாகரத்து தான் பார்த்தீங்கன்னா தலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தலாக்கி தஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு எதிராக மனைவி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இவர்களிடையே உள்ள திருமணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்திருப்பாங்க. அதாவது திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அடிப்படையில் இருக்கும் வரை தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியும். ஒருவேளை இந்த டேர்ம்ஸை வந்து கணவன் பிரேக் பண்ணுறாருன்னு வைங்க, அப்போ என்ன அப்படின்னா இந்த மனைவி கணவன் கொடுக்கக்கூடிய அந்த தலாக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு அந்த கணவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த தலாக் கொடுக்கக்கூடிய உரிமையை என்ன பண்ணுறாருன்னா மனைவிக்கு வந்து டெலிகேட் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோர்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தலாக்குக்கு வந்து எஃபெக்ட் கொடுத்து அவங்க வந்து அந்த கணவன் மனைவி உறவுல இருந்து விடுபட்டுருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெலிகேட்டட் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெலிகேட் பண்ண பவர், அந்த தலாக்கை டெலிகேட் பண்ணியிருக்க கணவன் வந்து மனைவிக்கு வந்து டெலிகேட் பண்ணுறாங்க. கணவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்க, நான் இந்த டேர்ம்ஸை பிரேக் பண்ணால் நீ என்ன பண்ணலாம்னா நீ வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலாக்கி தஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி ரீசனபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் டு அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி. அது வந்து கவனத்தில் வச்சு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தலாக்கி தஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.